கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விஜய் மீது வழக்கு பதிவு செய்தால் நிற்காது என்று பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளரை சந்தித்த போது இது தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கரூர் விவகாரத்தை பொறுத்தவரை நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திரு விஜய் அவர்கள் மீது வழக்கு போட்டு அக்யூஸ் நம்பர் 1 அப்படின்னு அது கேஸே நிற்காதுங்கண்ணா. கொஞ்சமாவது சட்டம் தெரிந்த யாராக இருந்தாலும் கூட சொல்லுவாங்க, அவங்க நீங்க புக்கே பண்ண முடியாது. அல்லு அர்ஜுனுடைய கேஸ் ஹைதராபாத்தில் இதே தான் ஆச்சு, அதே தான் நடக்கும். சும்மா இவங்களுடைய அரசியல் ஆசைக்காக கைது பண்ணலாம், ஒரு இரவு சிறையில் வைக்கலாம், அடுத்த நாள் பெயில் கிடைச்சி 10 மணிக்கு வெளியே வந்துருவாங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடுகின்ற ஆட்டத்திற்கு சமம். இன்னைக்கு அரசு உறுதியா இருக்கிறாங்கன்னா யாரு தவறு செய்தார்களோ நடவடிக்கை எடுக்கணும். அதிகாரிகள் ஆரம்பித்து டிவிகே கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் யாராச்சும் இருக்கிறாங்க, பர்மிஷன் வாங்கினவங்க, அவங்க பக்கம் தப்பு இருக்கா அவங்க. அதே போல அதிகாரிகளும் கூட பர்மிஷன் கொடுத்தவங்க சரியா கொடுத்தாங்களா, இவங்க தான் சம்பந்தப்பட்டவங்க. நிகழ்ச்சி அனுமதி கிடைத்த பிறகு நீங்க யாரை வேணாலும் கூப்பிடலாம். ஏன் முதலமைச்சர் போகக்கூடிய நிகழ்ச்சி எத்தனையோ இந்தியாவில் நடக்குது. அப்ப ஒரு பர்மிஷனும் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்குமாங்கன்னா தெரிஞ்சிருக்காது. பிரதமர் வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காது. நம்பிக்கையில வர்றாங்க. அதனால முதல்ல இருந்து சொல்லுகின்றேன், தமிழக வெற்றி கழகத்தின் மீது தவறு இருக்கா, தவறுகள் இருக்கு. சில விஷயத்தை சரியா அவங்க செஞ்சிருக்கணும். ஆனா விஜய் அவர்களை குற்றவாளியா நீங்க மாத்தினா முடியவே முடியாதுங்க, அது வாய்ப்பே இல்லை. அதனால அரசியலுக்காக சில பேர் பேசுறாங்க. அதனால திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர். நாளைக்கு திருமாவளவனுடைய கட்சியில இதே போல நடந்திருந்தாலும் கூட நடக்கக்கூடாது. ஒருவேளை நடந்திருந்தாலும் கூட அப்போ நான் திருமாவளவனுக்கும் டிஃபெண்ட் பண்ணுவேன். காரணம், அவர் மீது போய் கைது பண்ணுவீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தான் பொறுப்புன்னு இல்லைங்கண்ணா, ஆர்கனைசர்ஸ் பொறுப்பு. அதனால் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பாக்குறாரு, அவருடைய கட்சியிலிருந்து பெருமளவில் மக்கள் வெளியேறுவதை கண்கூட அவங்க பார்க்கறாங்க, வேறு வேறு கட்சிக்கு போறாங்க. அந்த எரிச்சல்ல மட்டும்தான் திருமாவளவன் அவர்கள் வயிற்றெரிச்சல்ல அவர் வெளியே திடீரென்று விஜய் அவங்களை பத்தி தாக்குறதோ, மத்திய அரசின் மீது தன்னுடைய விமர்சனத்தை கடுமைப்படுத்தி இருப்பதோ அப்படித்தான் நான் பாக்குறேங்கண்ணா. இரண்டாவது, அண்ணன் கேட்ட மாதிரி நாங்க யாருமே எங்க தமிழக வெற்றி கழகத்தையோ திரு விஜய் அவர்களையோ ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு கிடையாதுங்கண்ணா. நியாயத்தை நியாயமா பேசுறோம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியால் நசுக்கப்படும் பொழுது நாங்க கருத்து சொல்றோம். தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஷயத்துல நசுக்க பாக்குறாங்க, நடவடிக்கை எடுங்க. தலைவர்களை நசுக்க பாக்குறாங்க, கருத்து சொல்றோம். அதற்காக நாங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றோம், கூட நிற்கிறோம், நாங்கள் எல்லாம் பேசுறோம், அதெல்லாம் அப்பாற்பட்ட கருத்து. இன்னைக்கு இவங்க போட்டிருக்கிற எஃப்ஐஆர்லயே திமுக நடவடிக்கை எடுக்கல. இவங்க போட்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கல. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஜென்சி ரெவல்யூஷனை பத்தி பேசுறார், அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு அடைக்கலம் கொடுக்கறாங்கன்னு சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கண்ணா? நீங்க கவர்மெண்ட்ல இருக்கிறீங்க, எஃப்ஐஆர் 2 நீங்க போட்டிருக்கிறீங்க. நீங்க போட்ட எஃப்ஐஆர்லயே நீங்க நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்காத பொழுது எங்களை பற்றி கை காட்டி நாங்கள் அடைக்கலம் கொடுக்கின்றோம் என்று சொல்வது அபத்தமாக இருக்கிறது.